தவறான தகவலை வெளிப்படுத்தினாங்க. சிநேகன் வந்து 18 வருஷம் ஊருக்கே போகும். ஊருக்கெல்லாம் போகாம இல்லை, நான் ஊருக்கு போயிட்டு அப்பாவை 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்துட்டு வெளியேறிடுவேன். 18 வருஷமா சொந்த ஊருக்குள்ள ஒரு நாள் கூட தங்குனது இல்லை. சொந்த வீட்டுக்குள்ள ஒருவேளை சோறு கூட என்னால் சாப்பிட்டதில்லை. ஏனால் அம்மா இல்லாத இடத்தில் என்னால் அங்க இருக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் கடைசியில் அந்த கடைசி குழம்புல போட்டு சாதத்தை போட்டு உருட்டி கொடுக்குற அந்த ருசி இருக்கு இல்லையா, அது வேற. இப்போ 4 பிள்ளைங்களை உட்கார வச்சுக்கிட்டு எதெல்லாம் சாப்பிட்றோன்னு பார்த்து பார்த்து கொடுக்குறாங்களே, அது வேற. இதே சென்னைக்கு நான் இன்னைக்கு உட்காந்து பேசுறதுக்கு காரணமே என்னுடைய அம்மா. சினிமாவுக்கே போகக்கூடாது, கெட்டு போயிடுவேன்னு சொல்லி என் அண்ணன்மார்கள் என்னை தடுத்த போது அவர்களை மீறி உன் வாழ்க்கை அங்கதானா, போகட்டும், என்னமோ நீ போ. ஆனா எக்காரணத்திலேயே எங்க அண்ணங்கிட்ட சண்டை போடும்போது சொல்றாங்க, என் புள்ள உங்களை தேடி வரமாட்டான்டா, எல்லாரும் என் பிள்ளையை தேடி தாண்டா போவீங்கன்னு சொன்ன வார்த்தை இன்னைக்கு கழித்திருக்கிறேன். ஒரே ஒரு புகைப்படம் என்னுடைய ஏதோ ஒரு பத்திரிகை, ஒரு சாதாரண ஒரு வார பத்திரிகையில வரும்போது அந்த புகைப்படத்தை கொண்டு போய் என்னுடைய அண்ணன் காமிக்கிறாங்க, தம்பி படம் வந்திருக்குன்னு சொல்லும் போது என் புள்ள போட்ட மேலட்டையிலே வரும், போங்கடா. அவ்வளோ நம்பிக்கை இந்த பிள்ளை மேல. அப்போ அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்த நீ நான் ஜெயிக்கும் போது இல்லைல்ல. இன்னைக்கு கூட எங்களுடைய அம்மாவுடைய புகைப்படம் என்னுடைய பூஜை அறையில் அம்மா படை மட்டும்தான் வச்சிருப்பேன். அதில் எழுதியிருப்பேன், நீ நினைத்தது மாதிரி நான் இருக்கிறேன், நான் நினைத்தது மாதிரி நீ இல்லை. அந்த வருத்தம் எனக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதோடைய ஏக்கத்துடைய வெளிப்பாடாகத்தான் அம்மா இறந்து 2 வருடங்களுக்குள்ள அந்த படம் வந்துச்சு. 2000 இறந்தாங்க, இது 2002 2003 வந்துச்சு. அப்போ வந்து அதோடைய சாராம்சம் இல்லாத ஏக்கம் இருக்கு இல்லையா. அப்ப கேட்கிறேன், அம்மா எனக்கு மகளா பிறந்துடுறியா? பிறந்துட்டேன், பத்திரமா பார்த்துட்டேன். நான் சம்பாரிச்சு உனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், முடியலம்மா. எங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஃபிளைட்ல போகணும்னு பார்த்தேன், முடியலம்மா. எல்லாமே சொல்லி சொல்லி ரசிச்சுப்பேன். ஸ்கூல்ல நடந்த சொல்லி ரசிச்சிருக்க, நீ சிரிச்சிருக்க. நண்பர்கள்ட்ட சண்டை போட்ட சொல்லி சொல்லிருக்க, நீ சிரிச்சிருக்க. ஆனா சினிமாவில் நடந்த சொல்லி பாக்குறேன், இல்லையம்மா. அப்படிங்கும்போது நான் கதை சொல்லணும், உங்ககிட்ட நான் கதை சொல்லணும். நான் எங்க விழுந்தேன்னு சொல்லணும், எங்க எழுந்தேன்னு சொல்லணும். அதுக்கு நீ என் மகளா வாயேன். இதோடைய வெளிப்பாடுதான் ஆராதிக்கிறாரே தவிர இது எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். 1000 தோழிகள் 1000 நண்பர்கள் இருந்தாலும் தாய் மாதிரி ஒரு தோழமை கிடைக்காது. 7 நட்சத்திர ஓட்டல்களில் இன்னைக்கு குளிர்சாதன அறைகளுக்கு மத்தியில தூங்கி எழுந்தாலும் 1000 தேவதைகள் நம்மளை வந்து தட்டி கொடுத்து சாப்பாடு கொடுத்தாலும் அம்மாவோட அழுக்கு சிலையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கும்போது இருக்கிற சுகமும் அந்த பாதுகாப்பு உணர்வும் அந்த அம்மா இழந்தவர்களுக்கு தெரியும். அம்மாவுடைய அருமை.